வேறு பெண் உரிமை கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு தோணுது சார். என்ன அப்படி உரிமை வாங்கியிருக்காங்க? என்ன எங்க இருந்துடா இப்படி எல்லாம் வரீங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா நீயா நானா ஷோல வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஃப்ரீடம், அதாவது பொண்ணுங்களுக்கு நம்ம ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அப்படின்னு வந்து நினைக்கிறோம் சார் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி என்னதான் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது பொண்ணுங்க வந்துட்டு கிச்சன்ல வேலை செய்யறதுக்கு மட்டுமா இருந்தாங்க, இப்ப வந்து நம்ம அதை விட்டுட்டு வேலைக்கும் அனுப்புறோம். அண்ட் ஈவன் வந்துட்டு பொண்ணுங்களை பைக் ஓட்ட விடுறோம், வண்டி ஓட்ட விடுறோம். அதுவும் இல்லாம பொண்ணுங்க நைட் டைம் வெளியவே போக கூடாது முன்னாடி காலத்துல எல்லாம், ஏன்னா அவ்வளவு சேஃப்டி கிடையாது. இப்ப வந்து அந்த அளவுக்கு விடுறோம் அப்படின்றது வந்து சொல்றாரு. அவருக்கே தெரிஞ்சிருக்குது பசங்கனால பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாது, இப்ப அதை வந்து விடுறோம் அப்படின்றது வந்து அவர் தான் சொன்னாரு, நான் சொல்லல. அதுக்கப்புறம் இன்னும் ஹைலைட் என்னன்னா, பொண்ணுங்க வந்து பசங்களை மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் போட்டுக்கிறாங்க, நாங்க அதெல்லாம் போட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நீ போடணும்னு ஆசைப்பட்ட தாராளமா போடு. ஏதாச்சும் பொண்ணு வந்து நீ இதை போடுறேன் ஏன் போடுறேன்னு சொல்லி கேட்டிருக்கா? இல்ல எனக்கு புரியல. அதுவும் இல்லாம இதெல்லாம் ஃப்ரீடம் கிடையாது. ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாற மாற அதோட அப்டேட் ஆயிட்டு இருக்காங்க. இதை கூட புரிஞ்சுக்காத தற்குறியா இருக்கே.